ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம போகிறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம கை வைக்கிற விஷயம் ஒரு ஹெட்லாம்ப் தான். ஏன்னா ஆப்வியஸாக வந்துட்டு ஸ்டாக்காக நம்ம கொடுக்குற எந்த ஹெட்லாம்புமே வந்து அவ்வளோ பவராக கிடையாது. ஏன்னா நார்மலாக கொடுக்குறவங்க ஹாலோஜன் பல்ப் ஆகட்டும், இல்லை ப்ரொஜெக்டர் லென்ஸோடு உங்களுக்கு கொடுக்குற அந்த ஹாலோஜன் ஆகட்டும், உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு த்ரோ இருக்காது. இருக்கும், பட் உங்களுக்கு விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்துட்டு இது மழையிலையோ இல்லை உங்களுக்கு ஒரு ஃபாக்லையோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய ஹெட்லாம்ப் இருக்குது. நிறைய வோல்ட் கணக்கில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு 200 வாட்ஸ் இருக்குது, 150 வாட்ஸ் இருக்குது, 180 வாட்ஸ் இருக்குது, 75 வாட்ஸ், இந்த மாதிரி நிறைய வாட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஐ திங்க் லேசரில் ஹெட்லாம்ப்லாம் கூட விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பவராக இருக்கும். ஸோ அது வந்து நான் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா லேசரை வந்துட்டு உங்களுக்கு லைக் அது 300 வாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களோட சர்க்கியூட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். சஜஸ்டபுளாக கேட்டுட்டு போடுங்க. ஏன்னா அதிக வோல்ட்டை நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னா அதுக்கேற்ற பவர் கன்சப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வண்டிக்கு கொடுத்துருக்க வயரிங் எப்படி இருக்குன்றது அதை பொறுத்து தான் நம்ம போடணும். ஸோ ஆவரேஜாக நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா தப்பு கிடையாது. அதுக்கு டபுள் டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா சத்தியமாக அது டேஞ்சர் தான். ஸோ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் அது கொஞ்சம் ப்ளீச் ஆகும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு ஹெட்லாம்ப் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசூம் பிராண்டோட ஒரு எல்இடி ஹெட்லாம்ப். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. நிறையா இருக்குது. மோக்கோ இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது, மேக்ஸ்லிங்க் இருக்குது, அப்புறம் இன்னும் ஆசம் இருக்குது, இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. பட் நான் வந்து பர்சனலாக அசூம் சூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசூம் வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அசூம் பிராண்ட் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த இன்ஜினியரிங் டிசைன். அதாவது உங்களுக்கு லேம்ப் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காப்பரோட அந்த ஸ்ட்ரிங்கோட இருக்கும், அந்த லைனோட இருக்கும் டியூப். ஸோ உங்களுக்கு அண்ட் அந்த சைடில் உங்களுக்கு ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வ் நான் உங்களுக்கு அதை காமிப்பேன் பாருங்கள். அண்டு என்னென்னா அதில் முக்கியமாக உங்களுக்கு அந்த லைட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிற விதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதில் பட்டு, ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு டைவர்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைண்டாக இருக்கும். அண்ட் ஒயிட் லைட் நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒன்றும் இப்போ போட்டுட்டு உடனே நான் சொல்லலை. நான் போட்டு ஒரு லிட்டரலாக ஒரு 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணி அந்த லைட்டோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்குது. நான் மழையிலையும் ஓட்டினேன். செம்ம மழை பெஞ்சது. ஒரு ப்ளீச் ஆகிற ஒரு அளவுக்கு ஒரு மழை நல்ல அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹெவி ரெயின்ஃபால்லையும் நான் ட்ராவல் பண்ணப்போ நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுலேயுமே லைட் நல்லா த்ரோ இருந்துச்சு. ஸோ அதில் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக ஃபாகில் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதே சமயத்தில் நல்ல ஒரு நார்மலான ஒரு நைட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஹைவேஸில் போகிறீங்க, இல்லை ஒரு டார்க்கான ஒரு ஸ்ட்ரீட் கூட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு உங்களுக்கு அந்த த்ரோ அண்ட் விஷன் இருக்குது. நல்லா இங்கேருந்து அடிச்சிங்கன்னா ஒரு அந்த எண்ட் நீங்கள் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. நான் யூஸ் பண்ணது 150 வாட்ஸ் தான். அதாவது ஒரு சைடும் 2 சைட்ஸ் 75 அந்த வாட்ஸு. நல்ல ஒரு விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இது வந்துட்டு அந்த காருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அக்செப்டபுளாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப கரெக்டாக ஒரு வோல்டேஜாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்குமே. அண்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பிராண்டு கிடச்சா போதும், சரி இது காஸ்ட்டு கம்மி, இது சும்மா போட்டுக்கலாம் அப்படி அந்த மாதிரி போகாதீங்க. ஒரு லைட்டு போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷத்துக்கு நீங்கள் திரும்ப மாற்றுற மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா வாரண்ட்டி 2 இயர்ஸ் அசூமில் உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு 2-3 வருஷம் 3-4 வருஷம் குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த லைட்டை போட்டு நல்லா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் லோ குவாலிட்டி லோ பிராண்டாக போகாமல் கொஞ்சம் நல்ல பிராண்டாக போடுறது. ஏன்னா காசு போடுறோம், சும்மா கிடையாது. ஒரு 10,000-12,000 போட்டு நம்ம ஒரு லைட்டு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்குறது பெஸ்ட்டு. சும்மா கிடைக்கிது 2,000-3,000 ரூபாய்க்கு ஒரு லைட்டை வாங்கி போட்டோம் அப்படின்னு போட்டோம்னா சத்தியமாக வந்துட்டு உங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாகவும் இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு லைஃபும் நல்லா வராது கண்டிப்பாக. அண்ட் உங்களோட கேசிங்கும் அது கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். சப்போஸ் அது ஹீட் கரெக்டாக டிஸ்போஸ் ஆகலைன்னா. இதெல்லாமே நல்ல ஒரு டெஸ்டடான ஒரு பிராண்ட் தான். நிறையா யூஸ் பண்ணுறாங்க இப்போது. நல்லா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அசூம் பிராண்ட் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ட்ரஸ்டபுளாக வாங்கலாம். ஸோ நீங்களுமே உங்கள் காருக்கு வந்துட்டு ஆப்வியஸாக ஒரு ஹெட்லாம்ப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் போகிறீங்க அப்படின்னா, வண்டி எடுத்துகிட்டு மாற்றுறீங்க அப்படின்னா தாராளமாக அசூம் போங்க. பிகாஸ் நான் யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்வியஸாக நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அண்ட் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. HB3, H4 அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஹெட்லாம்ப்லேயுமே. ஸோ உங்களோட வண்டிக்கு என்ன பேட்டர்ன்றதை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் போகிற ஷாப்லேயுமே நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களே உங்களுக்கு நல்ல கரெக்டாக, அதாவது உங்கள் வண்டிக்கு எந்த H4 HB3 இல்லை இன்னும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக கேட்டகரி. ஸோ அதெல்லாமே பார்த்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் நல்ல குவாலிட்டியாக, அதாவது நான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெட்லாம்ப் வேணும், சும்மா ஏதோ நல்லா ஒயிட்டு ஏதோ வந்தால் போதும் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், வாரண்ட்டி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக சஜஸ்ட் பண்ணுங்க கேட்குதுங்க. ஆப்வியஸாக எல்லாருமே வந்துட்டு இப்போது அதுவும் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் காரில் ஹெட்லாம்ப் மாற்றுறீங்கன்னா பார்த்து மாற்றுங்க.